ஜூலை 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கூட சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் யூடியூபராக இருந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கண்டென்ட் கிரியேஷன் வந்து அப்கமிங்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரியாமல் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து டெலீட் ஆகிறதுக்கூட சான்ஸ் இருக்குது, சேனல் டெர்மினேட் ஆகவும் சான்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் உங்களுக்கு மானிட்டேஷனும் டிசபிள் ஆகிறதுக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இதுக்கப்புறம் ஒரிஜினல் கண்டென்ட் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் போடுற வீடியோ வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி ஒன்று வீடியோ போட்டிருக்கணும். அப்படி நீங்கள் ஃபேஸ் காட்டல அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கொடுக்குற வாய்ஸ் வந்து உங்களோட ஓன் வாய்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் ஸ்லைட்ஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல மானிட்டேஷன் வந்து டிசபிள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா ட்ரோல் சேனல் ரன் பண்றவங்க எல்லாம் வந்து இதை முக்கியமா கவனத்தில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, ப்ரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணால் மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா எனேபிள் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நான் சொல்ல போகிறது தான். இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரீயூஸ் கண்டென்ட்டாக வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் வேணால் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனால் மானிட்டேஷன் அதாவது ரெவன்யூங்கிறத நீங்கள் வந்து யூடியூப்ல நினைச்சே பார்க்க முடியாது ஜூலை 15க்கு அப்புறம். ஸோ எல்லாமே டிசபிள் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட், அதாவது ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப நல்ல வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் அதே மாதிரி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா டிசபிள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் லைவ் எல்லாம் போடும்போது நீங்கள் வந்து 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் யூடியூப்பில் லைவ் போட முடியும். அப்படி நீங்கள் லைவ் போடணும் அப்படின்னா பக்கத்தில் பெரியவங்க யாராச்சும் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து லைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரீயூஸ் கண்டென்ட்டுமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்லைட்ஸோ ஏஐ வாய்ஸோ இல்லை ஏஐ வீடியோவோ மேக் பண்ணி உங்களோட ஓன் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வந்து மானிட்டேஷன் வந்து டிசபிள் பண்ண போகிறதா ஜூலை 15க்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமாக நான் சொல்ல வரது என்னன்னா ட்ரோல் சேனல் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வீடியோ கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப அது காமெடி கிளிப்பை ஆட் பண்ணுவாங்க. அப்படியே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு ட்ரோல் வீடியோவாக காமெடியாக வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல வியூஸுமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபியூச்சரில் யூடியூப் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் இல்லாமல் ரீயூஸ் கண்டென்ட் மற்ற சேனல்ல இருந்து நம்ம எடுத்து போடுறதோ இல்லை வந்து சாங்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் ஸ்லைட் ஷோ மாதிரி காட்டுறதோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆல்ரெடி உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் திரும்ப இந்த தப்பை பண்ணி திரும்ப நீங்கள் வந்து ரீயூஸ் கண்டென்ட்டோ இல்லை வந்து ஸ்லைட்ஸோ இந்த மாதிரி வந்து ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 3 அப்பீல் பண்ணுறதுக்கு 1 மந்த் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து திரும்ப எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.